In the video I'm பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா structure of human heart. So human heart, it is a pumping organ. Human heart is a pumping organ. It pumps. எல்லா இடத்துல இருந்தும் blood கலெக்ட் பண்ணி திருப்பி it send out. So collecting and sending out, that is the process of the human heart. The heart ஓட ஃபங்க்ஷனே அதுதான். So it is a pumping organ, muscular pumping organ. It works 24/7 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா இப்போ மற்ற நம்ம வீட்டில் ஓடுற மோட்டர் பம்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டணும்னா என்ன ஆகிடும், அது அவ்வளோதான். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/7 இது வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பம்ப். அதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஹியூமன் ஹார்ட். ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் அ thoracic chamber. நம்மளோட thoracic chamberல in between the two lungs, the space called as mediastinum அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அந்த mediastinum அப்படிங்கிற ஸ்பேஸ் தான் எது ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஹார்ட் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ mediastinum அப்படிங்கிறது the space between the two lungs. ஸோ 2 லங்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மீடியாஸ்டீனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த மீடியாஸ்டீனம் ஸ்பேஸ் தான் எது லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு ஹார்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சரி, ஸோ ஹார்ட் இஸ் பம்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதுக்காக இதுக்கு ஸ்பெஷலாக மசில் இருக்கு. அந்த மசில் தான் என்ன அப்படின்னா கார்டியாக் மசில். The heart is made up of cardiac muscles. It is a special type of muscle. Now, what are the 3 different types of muscles? One is the skeletal muscle, second one is the internal muscles, and third one is the cardiac muscle. So, skeletal muscles அப்படிங்கிறது என்னது? The skeletal muscles are attached with the skeletal system. நம்மளோட bones ஓட attach ஆயிருக்கிற muscles தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா skeletal muscles னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆர் அன்ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So these are the muscles that are present internal organ. நம்மளோட லங்ஸ்ல, நம்மளோட இன்டெஸ்டைன்ல இங்கெல்லாம் இருக்க மசில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். விசரல் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ், அன்ஸ்ட்ரைப்டு மசில்ஸ். ஏன்னா இதுல வந்து ஸ்ட்ரைப்ஸ் இருக்காது. இந்த மசில் செல்ஸ்ல என்ன இருக்காதுன்னா ஸ்ட்ரைப்ஸ் இருக்காது. அதே இதோட செல்ஸ்ல என்ன இருக்குன்னா இது மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா the third type is the cardiac muscle. It is a special type of muscle that present in a heart. Our heart is made up of this cardiac muscle. என்ன ஸ்பெஷல், இதுல எதுலயும் என்ன கிடையாது அப்படின்னா branches கிடையாது. ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா it has the branches. இது வந்து branches present ஆயிருக்கு. That is the special of cardiac muscle. And it has the stripes. இது என்ன present ஆயிருக்கு அப்படின்னா stripes வந்து present ஆயிருக்கு. And it is involuntary in nature. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா involuntary muscle. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட கான்ஷியஸ் இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மசில் தான் எது அப்படின்னா இந்த கார்டியாக் மசில். இது ரெண்டுல இது வாலண்டரி மசில்ஸ். நம்ம நினைச்சோம்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கை அசைக்க முடியும், வாய் பேச முடியும். பட் the smooth muscles are involuntary muscles. இந்த 2 கேரக்டருமே கம்பைன் ஆன ஒரு ஸ்பெஷல் மசில்ஸ் தான் இது அப்படின்னா இந்த கார்டியாக் மசில்ஸ். ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தோம்னா it resembles the skeletal muscle, and functionல வந்து பார்த்தோம்னா it resembles the smooth muscle, and அதோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா it has the branch. இதுல எல்லாம் எதுவும் என்ன கிடையாதுன்னா branches கிடையாது. So that is the special of the cardiac muscle. Here the heart is made up of cardiac muscle. That is the special thing. Because of the cardiac muscle, the heart is pumping and it supplies the blood all over the body. Okay. So if a heartல வந்து பார்த்தோம் அப்படின்னா cardiac muscle னு சொன்னோம். It is present in 3 layers. The outer layer is called as epicardium, and the middle layer is myocardium, and the inner layer is endocardium. அப்படின்னு 3 layers இருக்கு. Heart musclesலயே 3 layers வந்து present ஆயிருக்கு. Okay. Then the heart is surrounded by a special type of layer, protective layer, that is the pericardium. The heart is covered by a double wall layer that is called as pericardium. The space between the two walls that is called as pericardial space. The pericardial space is filled with a fluid called pericardial fluid. The pericardium and the pericardial fluid that prevent the heart from the shocks and the vibration. It protects the heart from the external injuries. Okay. So next நம்ம ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். The human heart is made up of 4 chambers. ஸோ அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா vertebrateல ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா fishes. The class fishes that consist of only the 2 chambers. Upper chamber called as auricle and the lower chamber called as ventricle. Only 2 chambers are present. And then the amphibians. The amphibians have the 3 chamber heart, upper 2 chamber and lower 1 chamber.
And after that, the reptiles has the three chambers except the crocodile. The upper two chamber and the lower one chamber. But in crocodile, the lower chamber is divided into equal halves, and that is so the crocodile has the four chambers. Then the birds, that is apes and mammals, has four chamber heart. And in here, in mammals, the heart is completely divided into four chambers. Okay. The heart, the upper two chambers are called as the auricles. Okay, and the lower two chambers are called as the ventricles. The auricles, upper chamber or thin wall. The walls வந்து பார்த்தோம்னா thinner இருக்கும். And when compared to this, the walls of the ventricles are thicker. Okay, so why it is like this? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, the arteries are the receiving part and the ventricles are the pumping part, that is sending part. So அது வேகமா it push the blood with a force. Okay, blood நல்ல force வெளியில தள்ளணும் அப்படிங்கறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ventricles ஓட walls வந்து திக்கா இருக்கு. And especially right side விட நமக்கு எது திக்கா இருக்கும் அப்படின்னா left side walls வந்து இன்னும் திக்கரா இருக்கும். ஏன்னா இது aorta வழியா ரொம்ப தூரத்துக்கு blood சப்ளை பண்ணும் அப்படிங்கறதுனால the walls of the ventricle, left ventricle is thicker when compared to the right. Okay, so auricles விட walls of the auricles விட ventricles வந்து thicker. Okay, so அதுல right விட left side walls வந்து பாத்தீங்க அப்படின்னா thicker-ஆ இருக்கும். Okay, so next the auricles are upper two chambers are called as auricles. இந்த ரெண்டு chamber-ஐயும் separate பண்றதுக்காக there is a wall in between this that is called as interauricular septum. Inter அப்படினா in between, auricles ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறதுனால septum அப்படினா wall. So interauricular septum நம்ம எதுக்கிட்ட இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம அதோட நேமை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். Interauricular septum. So atrial septum னு சொல்லலாம், auricles or atrium அப்படினு சொல்லலாம். auricles னு சொல்லலாம், or it is also called as atrium. So interatrial septum or interauricular septum ரெண்டும் சொல்லலாம். So next in between the two ventricles there is a septum. இங்கேயும் ஒரு chamber ரெண்டா டிவைட் பண்றதுக்காக இங்க ஒரு wall இருக்கு, that is called as interventricular septum. இத செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு thick wall that is called as interventricular septum. Okay, அதே மாதிரி auricles ventricles இருந்து செப்பரேட் பண்றதுக்காக there is a wall that is called as interauriculoventricular septum. ரெண்டுக்கும் auricleக்கும் ventricleக்கும் நடுவுல இருக்கறனால this called as interauriculoventricular septum அப்படின்னு சொல்லிட்டு சரி, interauriculoventricular septum. Okay, so next வந்து பார்த்தோம் அப்படின்னா so இப்போ நாலு chambers நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா it is completely divided. The heart is divided into 4 complete chambers and இதை protect பண்றதுக்காக நம்ம என்ன பார்த்தோம், மேல pericardium is present. Okay, so next வந்து பார்த்தோம் அப்படின்னா from இப்போ இந்த ஹார்ட்டுக்கு எப்படி blood vessels இது என்னென்ன, இந்த ஹார்ட்டோட என்னென்ன blood vessels வந்து join ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். The right auricle எப்பயுமே வந்து பார்த்தோம்னா the right side that is filled with the deoxygenated blood and the left side that is filled with the oxygenated blood. Okay, so the right side, the right auricle that receives the deoxygenated blood through the superior vena, 2 blood vessel, 3 blood vessel. One is the superior vena cava and the second one is the inferior vena cava. Okay, and the third one is the coronary sinus. Okay, the superior vena cava that collects the deoxygenated blood from the upper parts of the body. நம்மளோட arm and the head portions ல இருந்து deoxygenated blood collect பண்ணிட்டு வரது அப்படின்னா இந்த superior vena cava. And the inferior vena cava வந்து பார்த்தோம் அப்படின்னா it collects the deoxygenated from blood collect the blood from the lower parts of the body. So next வந்து பார்த்தோம் அப்படின்னா coronary sinus, it collects the deoxygenated blood from the heart muscle. cardiac muscles இருக்கு இல்லையா, அந்த cardiac musclesல இருந்து deoxygenated blood collect பண்ணிட்டு வரது எது அப்படின்னா இந்த coronary sinus. When the right auricle that filled with the deoxygenated blood, the left auricle is filled with the
oxygenated blood by the 4 blood vessels. These are the pulmonary veins. அது என்ன சொல்றோம் அப்படின்னா 4 pulmonary veins. The 4 pulmonary veins that emptying the oxygenated blood into the left auricle. Then இப்போ இங்க வந்து blood வந்து எப்படி இங்க நடுவுல செப்டம் இருக்கு இல்லையா, எப்படி இங்க இருந்து உள்ள போகுது அடுத்து வென்ட்ரிகல்ஸ்க்கு பாஸ் ஆகுது அப்படின்னா there is a opening in the auriculoventricular septum that is called as auriculoventricular aperture. So இதுல இருக்கிறதுக்கு என்ன பேர், இதுல இருக்கிற செப்டம், இதுல இருக்கிற அபரேச்சர் ஹோல் சரியா, ஓப்பனிங், அந்த ஓப்பனிங்க்கு என்ன பேர் அப்படின்னா auriculoventricular aperture அப்படின்னு சொல்றோம் சரியா, auriculoventricular aperture. So the auriculoventricular aperture right side la irukkiradhu right auriculoventricular aperture, left side la irukkiradhu left auriculoventricular aperture. Then the blood is entered into the ventricles, appropriate ventricles. From the right side is entered into the right ventricle and from the left side it is entered into the left ventricle. Okay, next one பார்த்தோம் அப்படின்னா from the இதுல வந்து இந்த auricles கம்பேர் பண்ணும்போது இந்த auricles வந்து left auricle is smaller than the right auricle. right auricle விட கொஞ்சம் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சைஸா இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிளட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபில் ஆகுது. ஸோ வென்ட்ரிகல்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இங்க இருந்து வெளியில கொண்டு போறதுக்காக 2 blood vessels இருக்கு. ஸோ ஃப்ரம் த ரைட் auricle the blood is sent out through the 5 vessels that is called as pulmonary artery or pulmonary trunk அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். pulmonary artery or pulmonary trunk அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Then அதே மாதிரி from the left ventricle there is a blood vessels that release the oxygenated blood to outside that is called as the aorta. The pronunciation is aorta. Okay, so these are the blood vessels that move that are combined with the heart. Okay, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், ஹார்ட் எப்படி வந்து நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொன்னோம், பை இட் இஸ் அ பம்பிங் ஆர்கன். ஸோ எப்படி பம்ப் பண்ணுது அப்படின்னா பை த கான்ட்ராக்ஷன் அண்ட் தி ரிலாக்ஸேஷன். The contraction of the heart is called as the systole and the relaxation of the heart is called as the diastole. The alternative, the systoles and diastole that makes the pumping. Okay. So இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், the blood is filled with the atrium. ஏட்ரியம்ல வந்து blood வந்து ஃபில் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எது ஃபில் பண்ணுது, superior vena cava, inferior vena cava and the sinus, coronary sinus that fills the deoxygenated blood into the arteries, right arteries, and the pulmonary vein that fill the oxygenated blood into the left auricles. Then the auricular systole happens, that is the contraction of the auricles that send the blood into the ventricles, appropriate ventricles. இங்க ventricles-க்கு blood போயாச்சு. ஸோ இப்போ வென்ட்ரிகல்ஸ்க்கு பிளட் போயாச்சு. வென்ட்ரிகல்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் இப்போ வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகலாம், தேர் இஸ் a chance of the entering blood into the blood vessels and also the chance of entering into the aperture, auriculoventricular aperture. இல்லையா, அதுல ஓப்பனிங் இருக்குன்னு சொன்னாலே இது வழியா தான் உள்ள வருது. அப்போ உள்ள வர பிளட் என்ன ஆகலாம், திரும்ப மேலே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி மேலே போகாம ப்ரிவென்ட் பண்றதுக்காக இங்க ஒரு கார்டு இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, தட் இஸ் த வால்வ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வெயின்ஸ்ல பார்த்தோம், வெயின்ஸ் ஹேஸ் த வால்வ்ஸ் அண்ட் த ஆர்டரிஸ் ஹேஸ் நோ வால்வ்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கேயும், the valves or the guarding structure protecting it regulate the flow of blood. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்கிற அந்த அப்பரேச்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு வால்வ் இருக்கு, that is tricuspid valve அப்படின்னு சொல்றோம். has 3 flap like structures. இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 flaps like structures இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா tricuspid valve அப்படின்னு சொல்றோம். on the left side என்ன இருக்குன்னா bicuspid valve is present. The left auriculoventricular aperture is guarded with bicuspid valve. The bicuspid valve is also called as the mitral valve. இதுக்கு நம்ம என்ன பேரும் சொல்லலாம் அப்படின்னா mitral valve சொல்லலாம். This is tricuspid and this is the bicuspid.
Okay, so this is tricuspid valve and this is the bicuspid or the mitral valve. So these are the two valves that regulate the flow of the blood from the auricles to the ventricles. Okay, so that because of this it does not allow the back flow of the blood. Because of this the blood is enter when the contraction of the ventricles, the blood only enter into the blood vessels into the pulmonary artery and the aorta. Okay, ஸோ அதுக்குள்ள மட்டும்தான் என்ட்ரு ஆகும். ஸோ இங்கே நமக்கு திரும்ப மேலே போகாது. ஓகே, ஸோ அதே மாதிரி த ஓப்பனிங்ஸ், ஆல் த ஓப்பனிங்ஸ் ஆர் கார்டட் வித் த வேல்ஸ். ஒவ்வொரு வேல்வும் ஒவ்வொரு ஓப்பனிங்க்கும் வேல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த வெசல்ஸோட நேமே நம்ம கொடுத்துருக்கோம், அந்தந்த பிளட் வெசல்ஸோட நேமே தான் இருக்கும். ஸோ அதை இதோட ஷேப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செமி லூனா ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க இருக்க பிளட் வெசல்ஸோட இங்க இருக்கிற ஸோ இங்க இருக்கிற வேல்ஸோட ஷேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா செமி லூனார் ஷேப் ஒவ்வொரு பிளட் வெசல்ஸ்க்குமே இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த வெசல் இட் இஸ் ஹேஸ் இட்ஸ் நேம். ஸோ இங்க பல்மனரி ஆர்டரிக்கு நேராக இருக்கிறதுனால இது வந்து பல்மனரி வேல்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது அயோட்டாக்கு கீழே இருக்கிறதுனால இது நம்ம அயோட்டிக் வேல்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, so these are the valves that are present in a heart. Okay, so the heart the valves regulate the flow of blood. It does not allow the back flow of the blood. It regulates the flow. Okay, so next வந்து பார்த்தோம் அப்படின்னா, so when the ventricles இருக்கு இல்லையா, the ventricles that have the special type of muscles. நார்மலா இருக்க cardiac muscles இல்லாம இன்டர்னலா it has a special muscles, that is the papillary muscles. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா papillary muscles அப்படிங்கிற டைப்ஸ் சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து திக்கனிங் கொடுக்கறதுக்காக, அந்த ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கறதுக்காக அந்த papillary muscles வந்து அதுல இருந்து some projections இருக்கு. So these projections are called as cardae tendinae. Okay, அங்க இருந்து சில projections. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இந்த மசில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா papillary muscles அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். The papillary muscles, these muscles that has some projections, these projections are protective muscles. These protective muscles are called as the papillary muscles. The papillary muscles has some projections. The projections are called as the cardae tendinae. The cardae tendinae, the tip of the cardae tendinae is attached with the valves, mitral valve and the tricuspid valve. And the valves ஓட டிப்லும் இதோட டிப்பும் ஜாயின் ஆயிருக்கு. எதுக்காக அப்படின்னா it regulate the opening and the cardae tendinae, that regulate the opening and the closing of the valves. Okay, so the opening and closing of valves are regulated by the cardae tendinae. For that the tip of the cardae tendinae is attached with the valves. Okay, so this is the structure of the heart, the structure of the